நாம் தமிழர் கட்சி சீமான். திரு சீமான் அவர்களோட பேச்சால் கவரப்பட்டவர்கள் பலர். குறிப்பா இந்த இளைஞர்களோட அரசியல் எண்ண ஓட்டத்துல ஒரு பாதையை போட்டவர்னு கூட சொல்லலாம். இவரோட இந்த பேச்சை மக்களும் சரி இளைஞர்களும் சரி கவனிக்கப்பட்ட காலகட்டம்ங்கிறது இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல தான். கரெக்டா அந்த நேரத்துல இந்த ஏடிஎம்கே கட்சி மேல இருக்கிற ஒரு அதிருப்தி, டிஎம்கே கட்சி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையின்மை, பிஜேபி கட்சி மேல இருக்கிற ஒரு வெறுப்பு, இப்படிப்பட்ட ஓட்டு எல்லாமே திரு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சிக்கு போச்சுங்கிறது தான் உண்மை. அதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது திரு சீமான் அவர்களோட பேச்சு. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட். இவர் பேச்சில் இருக்கிற வன்மம், பிடிவாதம் இன்னும் நிறைய அவரையும் சரி அவரோட கட்சியும் சரி அழிவு பாதைக்கு கூட்டிட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. இப்போ ரீசெண்டா அந்த கட்சி சார்பில் இருக்கிற தொண்டர்கள் நம்ம தமிழ்நாட்டு பேருந்துகளை வழிமறைச்சு அதுல இந்த அரசு போக்குவரத்து கழகம் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க. அது சரியான வழிமுறையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க இதை பண்ணும்போது மக்களுக்கு உங்க மேல இருக்கிற அதிருப்தி கூடுது, நம்பிக்கைத்தன்மை குறையுது, அது உங்க மொத்த வாக்கு வங்கியையும் பாதிக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இவங்க பண்ற இந்த விஷயம் பொதுமக்களுக்கு ஜென்ரலா அப்படியே பார்க்கும்போது ஒரு அச்சத்தை தூண்டுதுங்கிறது தான் உண்மை. தமிழ்நாடுங்கிறது ஏன் இல்லை, அதை முன்னாடி ஒட்டுங்க, அதை சேருங்கிற உங்க கருத்து சரியா இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மக்களிடையே ஒரு பதட்டத்தையும் ஒரு வெறுப்பையும் கூட்டுதுங்கிறது தான் உண்மை. உங்களோட இந்த கருத்தை ஈஸியா இந்த அரசு கடந்துட்டு போயிடுவாங்க. எப்படின்னா, அரசு போக்குவரத்து கழகம் கோவை, அரசு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூர், அரசு போக்குவரத்து கழகம் ஈரோடு, இந்த மாதிரி எழுதுனதை நம்ம பார்த்திருக்கோம். இதையே ஒரு காரணமா காட்டி இந்த ஈரோடு என்ன ஆப்பிரிக்காலயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை கலாய்ச்சி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனையோ கட்சிகள் என்னென்னமோ பிரச்சனைகளுக்கு அறவழியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க இத்தனை நாள் இல்லாம எலெக்ஷனுக்கு வெறும் 4 மாசமே இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு இன்டர்வியூல ஹெச் ராஜா அவர்கள் சொல்றாரு, திரு சீமான் தம்பி பண்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இதன் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை தூண்டி விட பாக்குறீங்களா? ஆனா இந்த மாதிரி பண்றவங்களை இந்த அரசு ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்கிறத பார்க்கும்போது இந்த அரசு உங்களுக்கு பின்னாடி இருக்கு, அவங்களோட தூண்டுதல் பேர்ல தான் நீங்க இதை பண்றீங்களான்னு ஒரு டவுட் வராம இல்ல. அப்போ நாம் தமிழர் கட்சி டிஎம்கேவோட சி டீமா? உங்களை நம்பி ஒரு கூட்டம் உங்க பின்னால இருக்கு, அட்லீஸ்ட் அவங்களுக்காவது உண்மையா இருங்கிறதான் எங்களோட கருத்து. இந்த சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி ஆளையெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கட்சி மறுபடியும் 2010க்கே போயிரும். அப்படியும் இல்லை அப்படின்னா அத்திப்பட்டி கிராமம் மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி காணாம போக கூட வாய்ப்பு இருக்கு.